உலகத் தலைவர் மோடி அவரை கெட் அவுட் மோடின்னு நீ சொல்லுவியா? கெட் அவுட் மோடி நாங்க சொல்ல, அமெரிக்கா சொல்லிருக்கு. அமெரிக்கா சொல்லுது. அமெரிக்கா என்ன சொல்லுது? 2 தடவ கையில சங்கிலி போட்டு அனுப்பிச்சு விட்டுச்சு. கையில சங்கிலி போட்டு அனுப்புன மத்த நாட்டுக்காரங்கலாம், நம்மளோட சின்ன சின்ன நாட்டுக்காரங்கலாம் எதிர்த்து அந்த மிலிட்டரி ஏர்கிராஃப்ட்ட அவங்க நாட்டுல இறங்க விடல. அது மட்டும் இல்ல. திருப்பி அனுப்பிச்சு விட்டாங்க. மரியாதையா நீ ஃப்ளைட்ல அவங்கள மனிதர்களா நடத்தி அனுப்புன்னு மத்த நாடுலாம் சொல்லுச்சு. கொலம்பியா முதற்கொண்டு. அமெரிக்கா செய்த, இந்தியர்களுக்கு செய்த இந்த கொடுமையை, கேவலத்தை ஆதரித்த ஒரே நாடு எது தெரியுமா? மோடியினுடைய இந்தியா. அதை ஆதரித்து பேசியவர் யாரு தெரியுமா? வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பாராளுமன்றத்துல பேசுறாரு. உங்க ஆளு உலகத் தலைவரா? அசிங்கமா இல்லையா? விகடன் போட்ட ஒரு ஏன் அப்படி கார்ட்டூனுக்கும் நடத்தப்படுகிறார்கள்ன்ற விளக்கம் தானே சொன்னாரு என்ன வெளியுறவுத்துறை விளக்கம்? அமைச்சரு. ஏன் அப்படி? அதுக்கு என்ன நீ விளக்கம் குடுக்குற? அமெரிக்காக்காரன்ல விளக்கம் குடுக்கணும். நீ கோவம்ல படணும். கிரிமினல்ஸா அவங்க? இல்லையே! அவங்க இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் தானே! மனிதர்கள் தானே! குற்றச்செயல் செஞ்சாங்களா? கொலை பண்ணாங்களா? கொள்ளையடிச்சாங்களா? சங்கிலி போட்டு கூட்டிட்டு வர வேண்டிய தேவை என்ன? உன்ன அப்ப எங்க வச்சிருக்கான் பாத்தியா? உன்னுடைய கோடி மீடியாவை வச்சு நீ பெரிய தலைவர்ன்னு இந்தியாவுக்குள்ள காட்டலாம். அமெரிக்காக்காரன ஏமாத்த முடியாது. பிரிட்டிஷ்காரன ஏமாத்த முடியாது. அவன் உன் தலைவன எப்படி நடத்தணுமோ அப்படிதான் வச்சிருக்காங்க. பிரெஞ்சு அ தலைவர் எப்படி இவர இக்னோர் பண்ணிட்டு போனாரு பாத்தீங்க. இவரை உலக அளவிலேயே கோமாளியா தான் பார்க்குறாங்க. இந்தியாவில் வட இந்தியர்களை தவிர மோடி அனைத்து தலைவர்களுக்கும் கோமாளிகளின் கோமாளியா தான் இருக்காரே தவிர, அவர உலகத் தலைவர்ன்னு சொல்லுவதே தமிழ்நாட்டிலயும் கோமாளியா தான் பார்க்குறோம். அதனால இதெல்லாம் வந்து பல காலமா கேட்டு புளிச்சு போன ஒரு இல்ல விஷயம். சூரியன் உதிக்கிற போதே 3:30 மணிக்கெல்லாம் எழுந்து யோகா பண்ணி அப்படி வந்து களைப்பு தெரியாம வேலை செய்றாரு மோடி. சூரியன் உதிச்ச பிறகு தான் நீங்கலாம் எழுந்துக்கிறீங்க அப்படின்னு உதயநிதியும், அன்பில் மகேஷும் சொல்றாரு அண்ணாமலை. அதனால என்ன? இதனால என்ன யூஸ் கிடைச்சுச்சு? நீ 3:30க்கு எந்திரி, 2:30க்கு எந்திரி, 1 மணிக்கு எந்திரி. இப்ப கலைஞர் காலையில 4 மணிக்கு எந்திரிப்பாரு. வாக்கிங் போவாரு, அறிவாலயம் போவாரு. முதல்வரா இருந்தா கோட்டைக்கு போவாரு. எதிர்க்கட்சி தலைவரா இருந்தா அறிவாலயம் போவாரு. இத செய்வாரு. இந்த அறிக்கை விடுவாரு. இப்படி முன்னேற்றம் நடந்துச்சு. இத கொண்டு வந்தாரு. இந்த இடஒதுக்கீட கொண்டு வந்தாரு. இந்த முதல் தலைமுறை பட்டதாரிக்கு இத செஞ்சாரு. இந்தியாவிலே முதல் முதல்ல ஐடி தொழில்நுட்பத்துக்கு கொள்கையை வகுத்தாரு. மகளிர் காவல் நிலையம் கொண்டு வந்தாரு. யுடிசிக்கு எதிரா முதல்ல சட்டம் போட்டாருன்னு நான் லட்சம் சொல்ல முடியும். பெண்களுக்கான சொத்துரிமை கொண்டு வந்தாரு. லட்சம் சொல்ல முடியும். நீங்க சொல்லு உன் தலைவன் செஞ்சத. டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தாருன்னு சொல்லுவியா? ஜிஎஸ்டி கொண்டு வந்தாரு. பன்னுக்கு 1, கிரீமுக்கு 1 ஜிஎஸ்டி கொண்டு வந்தாருன்னு சொல்லுவியா? ட்ரம்ப் கால்ல போய் விழுந்தாருன்னு சொல்லுவியா? என்ன சொல்லுவ? இன்னைக்கு ட்ரம்ப்புக்காக விஸ்கிக்கான வரிய கம்மி பண்ணியிருக்காரு. அசிங்கமா இல்ல? நீ தமிழ்நாட்ட டாஸ்மாக்ன்னு கிண்டல் பண்ணி, உன் தலைவன் ட்ரம்ப்புக்கு பயந்துட்டு விஸ்கிக்கு வரிய கம்மி பண்ணியிருக்கானே. இதுக்கு 3:30க்கு நீ எந்திரிச்சா என்ன? எந்திரிக்காமயே தூங்கிக்கிட்டு இருந்தா என்ன? நீ சொல். நீ செய்றது நீ எத்தன மணிக்கு வேணா எந்திரி. நைட் ஃபுல்லா தூங்காம இருக்கிறதுனாலயே ஒருத்தன் பெரிய இதுவா? உனக்கு ஏதாவது நோயா இருக்கும்.